சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நவம்பர் 19 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, நெட்வொர்க்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கனரகம் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது எவ்வளோ நாள் நம்ம அடங்கி இருக்கிறதுங்கிற எண்ணம் கொஞ்சம் நிறையா பேருக்கே வரும். அதனால் பொதுவாகவே இந்த நாள் கொஞ்சம் உங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். மெயினாக சளி தொந்தரவுகள், வலது காது சம்பந்தப்பட்டது சில பேருக்கு பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் லைட் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சாதிக்கணுங்கும்பொழுது உங்களால் கன்வின்சிங் பவர் சூப்பராக இருக்கும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. சில இடங்களில் சண்டை போடுற மாதிரியும், சில இடங்களில் தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுற மாதிரிலாம் பேசுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நாள் சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்ததை காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அட்டுச்சாம்பார் ஆர்டருங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பருடைய ஹெல்ப் இன்றைய நாள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கூடையும் ஈஸியாக பேசி மகிழக்கூடிய ஸ்தானம். அட் தி சேம் டைம் யாராக எதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறது உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. அவங்களையும் பேச விட்டு நீங்களும் பேசுறது பார்க்குறது, அதுதான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எந்த விதமான மன கஷ்டங்களாக இருந்தாலும் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சில பேர் இரவு நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் வண்டி வாகனங்களில் ஏதாவது உதவி பாகங்கள் மாற்றுவது, இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய லாபம், எடுத்தது சக்சஸ், பர்ஃபெக்ட் சக்சஸ்ங்கிற மாதிரி எல்லாமே உங்கள் வசமா. பிளான் என்ன பிளானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி தான். எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. அதே மாதிரி ஒரு முக்கியஸ்தர் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அது உங்களுக்கு சாதகமான அழைப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் எது இல்லை அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. டெம்பரவரி உத்தியோகம்னு இல்லை, எல்லாமே பர்மனெண்ட் ஆகிடும். அதனால் பொதுவாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி உண்டு. தைரியமாக பல காரியங்களை முடிப்பீங்க. தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் மந்திர உச்சாரணங்கள் செய்வது, என்ன நடக்க போகிறதுங்கிறத யூகனை சக்தி 100% ஜெயிப்பது அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிக ஆர்வத்தில் நிறைய இடங்களில் ஒரு கோளாறு மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோபத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக ஆபத்தை தேடித்தரும். அதை மட்டும் பார்த்துங்க. வேற்று மொழி இனத்தினவரிடம் பேசும் பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் நன்னா அமைஞ்சிருக்கு. பெஸ்ட் விஷயமே அதுதான். ஒன்று. ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பயத்தை உண்டாக்கும் இந்த நாள். ஆனால் ஒன்றும் பண்ணாது, பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய சந்தோஷம் மிகுந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லணும்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் துறைகளில் வெளியூர் வெளிநாடுகள், அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கும், அதே மாதிரி லாங்குவேஜை யாரெல்லாம் மொழி பெயர்ப்பாளர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலைகள் ரொம்ப நிறைய எதிரிகளை நீங்கள் சந்தித்தாலும், சேலஞ்சிங் டே அப்படின்னு சொன்னாலும் ஜெயிச்சிருவீங்க. அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுருகி இந்த நாள் சுவாமியை வணங்கும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வத்தை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும். குழந்தைகளை தயவுசெய்து அன்பாக அரவணைப்பாக பார்த்துக்கிறது நல்லது. எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இந்த நாள் பார்க்காம இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதாவது வழிபாடுகளில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரை கட்டியாக பிடிச்சிங்க. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடல் கடந்த பிரயாணத்தினால் வெற்றி உண்டு. எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எதுவாகவும் சரி, அதாவது எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இதுதான் பண்ண போகிறோன்னு கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாசங்கிறதே இருக்காது. வெரி ப்ராக்டிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம். அது இந்த நாள் அதிகமாக இருக்கப்படுது. சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்காமல் இருக்கிறதே இன்றைய நாள் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.